என்னிடம் ஒருவர் கேட்டார், யஜூர் வேதம் மட்டும் படித்தால் போதாது, திருவாசகமும் திருமந்திரமும் படித்துப்பார் என்று. நான் படித்தேன். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள். ஆனால் அதே மாணிக்க வாசகர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று யாரை சொல்கிறார்? 3000 ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று எதை வலியுறுத்துகிறார்? உங்கள் தமிழ் மறைகளே சொல்லும் அந்த உண்மையான ஏக இறைவன் யார்? வாருங்கள் தர்க்க ரீதியாக ஆராய்வோம். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார், படைப்பு, காப்பு, அழிப்பு இவை அனைத்தும் ஒருவனுக்கே உரியது. நாம் இன்று கடவுளை மனித உருவிலும் குடும்ப உறவுகளோடும் சித்தரிக்கிறோம். ஆனால் திருவாசகம் இறைவனை சோதியே தனிச்சுடரே என்கிறது. ஒளிக்கு உருவம் உண்டா, நிறம் உண்டா, ஒரு பக்கம் அளவிட முடியாதவன் என்று பாடிவிட்டு மறுபக்கம் ஒரு சிலைக்குள் அடக்குவது அந்த பாடல்களின் தத்துவத்திற்கே எதிரானது அல்லவா? எங்கும் நிறைந்த ஒருவனை ஒரு இடத்திற்குள் சுருக்குவது எப்படி அறிவாகும்? திருமந்திரம் 2100 முதல் பாடலில் அந்த ஒருவனை விட்டுவிட்டு பல தெய்வங்களை வணங்குபவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி தான் இருக்க முடியும். பல பேர் இருந்தால் அங்கு குழப்பம் தான் மிஞ்சும். குர்ஆன் 21:22. வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் அவ்விரண்டும் சீர்குலைந்து போயிருக்கும். திருமூலர் சொன்ன ஒருவனே தேவன் என்பதும் குர்ஆன் சொல்லும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதும் ஒரே புள்ளியில் தான் இணைகின்றன. பிறகு ஏன் பிரிந்து கிடக்கிறோம்? எனக்கு மெசேஜ் செய்த நண்பர் சொன்னது போல உயிர் இருக்கும் வரை படிப்போம். ஆனால் எதை படிக்க வேண்டும்? நம்மை படைத்தவன் நமக்காக அனுப்பிய நேரடி வழிகாட்டுதலை படிக்க வேண்டும். மனிதர்கள் பாடிய பாடல்களில் கவிதை நயம் இருக்கலாம், ஆனால் இறைவனின் வேதம் என்பது வாழ்வியல் சட்டம். அந்த சட்டத்தை குர்ஆனில் நான் கண்டேன். உண்மையான ஆன்மீகம் என்பது மனிதர்களை வணங்குவதல்ல, மனிதனை படைத்தவனை வணங்குவது. உங்கள் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் அந்த ஒருவனை அடைய தயாராகுங்கள். அடுத்த வீடியோவில் சில கிறிஸ்தவ சகோதரர்கள் கேட்கும் ஒரு சவாலை சந்திக்க போகிறோம். குர்ஆன் என்பது பைபிளின் நகலா? ஆதாரங்களுடன் ஒரு விளக்கம். தவற விடாதீர்கள், ஃபாலோ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.